ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்மி சமையல். இட்லி உப்புமா எப்படி 5 நிமிஷத்தில் டிஃபனுக்கு, நைட்டு டின்னருக்கு, ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கெல்லாம் சாப்பிட்ற மாதிரி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, வரமிளகாய், கொத்தமல்லி, இது மட்டும்தான் தேவையான பொருள். இட்லியை அவிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரணுன்னா ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்து வச்சிங்கன்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும். இதுபோல் உதிரியாக வந்தோடனே ஒரு கடாயில் ஆயில் விட்டுக்கணும். ஆயில் நல்லா காஞ்சோடனே ஒரு ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு நல்லா போட்டு பொன்னிறமாக வந்தோடனே ஆனியன் எடுத்து போட்டுக்கணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கணும். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணோன்னே பச்சை மிளகா 2 எடுத்து போட்டுக்கோங்க. அந்த வரமிளகாய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதுவும் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி ஒரு பொன்னிறமாக வந்தோடனே இங்கே பாருங்கள், இது போல் வந்த உடனே தக்காளி எடுத்து போட்டுக்கணும். தக்காளி கூடயே மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இது போல் வந்தோடனே இட்லி உப்புமா நம்ம உதிரியாக எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா, அதை எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கடாயை அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது போல் சாப்பிட்டு பாருங்கள். நிஜமாக சொல்கிறேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்கூல் போகிற குழந்தைங்களாம் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லுவாங்க. இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.